ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AnithaJagansKitchen. இன்றைக்கி நம்ம சூப்பரான மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகர்தண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல தேவை பாதாம் பிசின். இது என்னன்னாக்கா ஆல்மண்ட் ட்ரீயில் வர அந்த கம்மு தான் இது வந்து நேச்சுரல் கூலண்ட், உடம்போட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிடும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா தண்ணியில் 4 பீஸ் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்ச பிறகு இப்படி பார்த்தீங்கன்னாக்கா மறுநாள் காலையில் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும். இதுதான் ஜிகர்தண்டாக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட். இது போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு நமக்கு 3 ஐட்டம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். முதல்ல வந்து caramelised சுகர் சிரப். இது என்ன அப்படின்னாக்கா 3/4 கப்பு சுகரை நீங்கள் ட்ரை பேனில் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது சூடாக தன்னால் கரைஞ்சி கேரமலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான். பட் ஆனால் அந்த எண்டில் நீங்கள் எல்லாமே சேர்த்து அசம்பிள் பண்ணி அது குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. சுகர் மெல்ட் ஆகிட்டு பபிள் வர டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 3/4 கப்பு தண்ணி எடுத்து ஊற்ற போகிறோம். பார்த்து மெதுவாக ஊற்றுங்க, இல்லைனாக்கா தெளிக்கும். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து அதுவும் கரைஞ்சிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா அது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா திக் மில்க் டாப்பிங் அப்படின்னாக்கா பால் எதுன்னு சொல்லலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஒன்லி மில்க் அண்ட் சுகர். முதல்ல என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம ஒரு 500 ml மில்க் திக் மில்க் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதி வரணும். பாருங்கள், பால் நல்லா கொதி வந்துகிட்டே இருக்குது. அந்த மேலே வந்து அந்த ஏடு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அந்த ஏடை வந்து என்ன பாருங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி உள்ளே விட்டுட்டே வாங்க. அது நல்லா ரெடியூஸ் ஆகி வரும்போது நமக்கு ஏடு மட்டும் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஏடெல்லாம். இப்போ நம்ம சுகரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே விட்டோம்னாக்கா இன்னும் திக் ஆகும். இப்போ பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டேன். இதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த கோயா மாதிரி வரும். அப்படியே அந்த மில்க் டாப்பிங் வந்து சூப்பராக இருக்கும். இதையும் என்ன பண்ணுறோன்னாக்கா எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கேரமலைஸ்ட் மில்க் வேணும். இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் அப்படி இல்லைனாக்கா ஒரு 600 ml மில்க் எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. அது வந்து பாதி நல்லா ரெடியூஸ் ஆன பிறகு நம்ம கேரமலைஸ்ட் சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதை வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா அதை கொதிக்க விடுங்க. சுகர் சிரப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட் பத்தலை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ எல்லாம் அசம்பிள் பண்ணுறது தான் பாக்கி. இதை நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் வந்து நம்ம பாதாம் பிசின் ஊற வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நன்னாரி சர்பத் இங்கே யூஸ் பண்ணுறான்னு நன்னாரி சர்பத் ஆட் பண்ண பிறகு நம்ம அந்த கோயா மாதிரி அந்த திக் மில்க் ஏட் பண்ணோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டாப்பிங்ஸ் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ஊற வச்ச சியா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கேரமலைஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கேரமலைஸ்ட் சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம். மெயினாக ஜிகர்தண்டாக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம், கேரமலைஸ்ட் சுகர் சிரப், அந்த மில்க்கு, அப்புறமா பாதாம் பிசின், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா மற்ற எல்லா டாப்பிங்ஸும் உங்களோட இஷ்டம்தான். இப்போ ஜிகர்தண்டா ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.